அனைவருக்கும் வணக்கம். விருச்சிக ராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் டிசம்பர் மாதம் 4ஆம் தேதி புதன் பகவான் விருச்சிக ராசியில் வக்ர நிவர்த்தி பெறுகிறார். இதன் காரணமாக புதையல் யோகம் கிடைக்கக்கூடிய அளவிற்கு எதிர்பாராத பல நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அந்த வகையில விருச்சிக ராசினியர்களுக்கு இந்த புதனுடைய வக்ர நிவர்த்தியின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது. குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குரு பகவான் வக்ரகதியிலும், கடகத்தில் செவ்வாயும், அதுவும் நீச்சம் பெற்றும் கன்னியில் கேதுவும், விருச்சகத்தில் சூரியன் புதன் வக்ர நிவர்த்தி பெற்றும், தனுசு ராசியில் சுக்கிரனும், கும்பத்தில் சனி பகவானும், மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக விருச்சிக ராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில விருச்சிக ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த புதன் பகவானுடைய வக்ர நிவர்த்தியின் காரணமாக உங்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது சுக்கிரன் கேது பலம் பெற்று இருக்கிறார்கள். அதே போல் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் அதிபதி சுக்கிரன் 2இல் இருப்பதால் நண்பர்களாலும், மனைவியாக இருந்தாலும் கணவனாலும், கணவனாக இருந்தால் மனைவியாலும் பொருள் வரத்து உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல் உங்களுடைய முயற்சிகள் அனைத்துமே வெற்றி அடையக்கூடிய ஒரு தருணமாக தான் தருணம் அமைஞ்சிருக்குது. கடன் சுமை குறையுங்க. தொழில் வணிகத்தில் லாபம் நல்லபடியாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இத்தருணம் அமைஞ்சிருக்குது. அதே போல் விருச்சிக ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் வீடு அல்லது இட விற்பனை நடந்தால் அதில் ஓரளவு லாபம் பெறும் சூழ்நிலை உண்டுங்க. ஆபரணம் சேர்க்கை, அதாவது தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் தசாபுக்திகள் சாதகமாக இருக்கும் பட்சத்தில் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டுங்க. புதிய வேலைக்கு முயற்சி செய்தால் நடந்து விடுங்க. அதே போல் கோவில் தரிசனம் எதிர்பாராமல் கிடைக்குங்க. சகோதர உறவு பலம் பெறுங்க. அதே போல் சுப விரயங்கள் உண்டுங்க. உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தில் கேது அமர்ந்து நற்பலன்களை வாரி வழங்க இருக்கிறது. இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய காரியங்களை சற்று கவனமாக எச்சரிக்கையாக கவனித்து பார்த்தால் உங்களுக்கு எதிர்பாராத பல நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அது மட்டும் இல்லாம இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் இக்கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் நீச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். அந்த நேரம் குருவினுடைய பரிபூரண பார்வை உங்களுடைய ராசியில் பதிகிறதுங்க. எனவே செல்வ நிலை உயர இருக்கு, செல்வாக்கு அதிகரிக்குங்க. கல்யாண முயற்சிகள் கைகூடக்கூடிய ஒரு தருணமாக தான் இத்தருணம் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு தலைமை பொறுப்புகள் என்பது தானாக தேடி வருங்க. தொழில் வெற்றி நடை போடுங்க. உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் சிறு சிறு தொல்லைகள் தோன்றி மறையுங்க. அதே போல புத ஆதித்ய யோகம் ஏற்படுவதால புகழ் அதிகரிக்குங்க. புனித பயணங்களும் உண்டு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. அதே போல விருச்சிக ராசினியர்களை பொறுத்தவரை இத்தருணங்கள்ல குரு பகவான் வக்ரகதியில் இருக்கிறாரு. அதாவது ரிஷப ராசியில் உள்ள குரு பகவான் இக்காலகட்டம் முழுவதுமே வக்ரம் பெற்று சஞ்சரிக்கிறார். உங்களுடைய ராசிக்கு 2, 5 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் குரு பகவான். அவர் வக்ரம் பெறும்போது சுப விரயங்கள் அதிகரிக்குங்க. வரவை காட்டிலும் செலவு கொடுங்க. இது போன்ற நேரங்களில் இல்லம் கட்டி குடியேறுவது, கட்டிய வீட்டை விலைக்கு வாங்குவது, ஆபரணங்கள் வாங்கி மகிழ்வது போன்றவற்றில் கவனம் செலுத்தலாம். பொருளாதாரத்தில் ஏற்ற இறக்க நிலை இருந்தாலும் காரியங்கள் கடைசி நேரத்தில் கைகூடி விடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. வாழ்க்கை துணைக்கு வேலை வாய்ப்பு அமையுங்க. அதே போல் குடும்பத்தில் உள்ளவர்களுடைய குறைகளை தீர்க்க ஒரு தொகை நீங்கள் செலவிடுவீங்க. அதே போல் வெளியூரில் படிக்கும் பிள்ளைகளுக்கோ அல்லது வேலை பார்க்கும் பிள்ளைகளோ இருந்தால் அவர்களை உங்களுடைய மேற்பார்வையில் வைத்துக் கொள்வது மிக மிக நல்லதுங்க. அவர்கள் என்ன செய்கிறார்கள், எங்கு போகிறார்கள், வருகிறார்கள், சமூக வலைதளங்களில் யாருடன் பேசுகிறார்கள் என்பதை அதிக கவனத்தோடு பார்த்து கொள்வது நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துது. விருச்சிக ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இப்போது சனி மற்றும் செவ்வாயினுடைய பார்வை ஏற்படுதுங்க. கடகத்தில் உள்ள செவ்வாய் இக்காலகட்டம் முழுவதுமே கும்பத்தில் உள்ள சனியை பார்க்கிறார். அவர் நீச்சம் பெற்றிருப்பதால் பெரிய பாதிப்பு என்பது ஏற்படாதுங்க. இருப்பினும் 4ஆம் இடத்தில் செவ்வாயினுடைய பார்வை பதிவதால் தாயினுடைய உடல் நலத்துல கவனம் தேவை. பாக பிரிவினை சுமூகமாக முடியுங்க. பிரச்சனையாக இருந்த அண்ணன் தம்பி உறவு பலப்படுங்க. தொழில் முயற்சியில் ஆர்வம் அதிகரிக்குங்க. அதே போல இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் துணைவியும் நம்பிக்கையையும் தக்க வைத்துக் கொள்வது
துணிவையும் தன்னம்பிக்கையும் தக்க வைத்துக் கொள்வது மிக மிக நல்லது. குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றுங்க. எதிர்பாராத நன்மைகள் நடப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குது. அதே போல விருச்சிகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இத்தருணங்கள்ல கடகத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க. உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் செவ்வாய். உங்களுடைய ராசிநாதனான செவ்வாய் நீச்சம் பெறும்போது எதிலும் கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்ச்சி தேவைப்படுங்க. இருப்பினும் 6ஆம் இடத்திற்கும் அதிபதியாக அவர் விளங்குவதால் உத்தியோகத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்குங்க. மாற்றம் எதிர்பார்த்தபடி அமையுங்க. கடன் சுமை பாதிக்கு மேல் குறையுங்க. லாபம் எதிர்பார்த்தபடி வந்து சேரக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே போல் விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நீச்ச பெற்ற செவ்வாய் வக்ரமும் பெறுகிறார். அதாவது உங்களுடைய ராசிக்கு வக்ரம் பெறும் இந்த நேரத்தில் அருகில் இருப்பவர்களுடைய அனுசரிப்பு குறையலாங்க. அதிக செலவு ஏற்படுகிறது என்று கவலைப்படுவீங்க. அதே நேரம் வாங்கிய சொத்துக்களால் லாபம் உண்டு. தொழிலை விரிவுபடுத்தும் முயற்சியில் ஆர்வம் காட்டுவீங்க. பண பொறுப்பு சொல்லி வாங்கி கொடுத்த தொகை வந்து சேருங்க. அதனால் நிம்மதி பெறக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லாம மகர ராசியில் சுக்கிரன் சஞ்சரிக்கிறார். உங்களுடைய ராசிக்கு சகாய ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் போது குடும்ப பிரச்சனையாகலுங்க. பெருமைக்குரிய சம்பவங்கள் நிறைய நடைபெறும். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டுங்க. வெளிநாட்டிலிருந்து ஆதாயம் தரும் தகவல்கள் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல் பெண்களால் பெருமை சேருங்க. பழைய வாகனங்களை கொடுத்து விட்டு புதிய வாகனம் வாங்கலாம் என்ற எண்ணங்கள் கைகூடக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. விருச்சிக ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த புதனுடைய வக்ர நிவர்த்தி நிகழக்கூடிய தருணங்கள்ல பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது புகழ் அதிகம் வந்து சேருங்க. வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு வெற்றி நடை போடுங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பதவி உயர்வும் ஊதிய உயர்வும் கிடைக்குங்க. கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் வந்து கொண்டே இருக்குங்க. மாணவ மாணவிகளுக்கு பாராட்டுதல்கள் கிடைக்க இருக்குது. பெண்களுக்கு சுப செலவுகள் வந்த வண்ணமாக இருக்குங்க. துணிவும் தன்னம்பிக்கையும் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இத்தருணம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகநிலைகள் உறுதியளிக்குது. இருந்தாலும் மேலும் என்ன மாதிரியான விஷயங்கள்ல நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. தாயினுடைய உடல்நிலையிலும் கவனம் செலுத்த வேண்டுங்க. அர்த்தாஷ்டம சனி நடப்பதால் எதையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசனை செய்ய வேண்டுங்க. புதன் வக்ரம் பெற்றிருக்கிறார். யோசிக்காது செய்துவிட்டு ஐயோ இப்படி செய்துவிட்டோமே என்று வருத்தம் அடைய வேண்டாங்க. ராசிநாதன் செவ்வாய் பலம் குறைந்திருக்கிறார். அவர் பாக்கியஸ்தானத்தில் இருந்தாலும் அவருடைய நீச்சகதி அவ்வப்பொழுது ஏதாவது ஒரு பிரச்சனையும் பதற்றத்தையும் கிளேசத்தையும் தந்து கொண்டே இருக்குங்க. அதனால் அதிக கவனத்தோடு இருப்பது நல்லதுங்க. எடுத்தோம் கௌத்தோம் என்று எந்த செயலிலும் ஈடுபடாமல் ஒரு முறைக்கு இருமுறை ஆலோசித்து சிந்தித்து செயலாற்றுவது எல்லா விதத்திலும் நன்மை அளிக்கும் என்பது கிரக நிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. விருச்சிகராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது குலதெய்வத்தை பிரார்த்தனை செய்யுங்க. முருகனை வணங்குங்க. உங்களுடைய முயற்சிகளுக்கு வெற்றி கிடைக்கும்.